ஸோ அடுத்தது கூகுள் ஃபார்ம் பார்க்கலானே. ஸோ கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது உண்மையில் ரொம்ப ஒரு ஃபார்ம் நினச்சிக்கோங்களேன். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் வரும்போது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்களே, அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மை வந்து நம்ம ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி வாங்கினோன்னா அதுக்கு நம்ம கூகுள் ஃபார்மை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஃபார்ம்ங்கிறது பேப்பரில் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்குவோம். டிஜிட்டல் ஃபார்ம்ங்கிறது ஆன்லைனில் வாங்குறது. அந்த ஆன்லைனில் வாங்கக்கூடிய ஃபார்மை வந்து நம்ம கூகுள் ஃபார்மில் க்ரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், கூகுளுக்குள்ளே போய்க்கிறேன் ப்ரௌசரில். இங்கே கூகுள் ஃபார்ம்னு டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கூகுள் ஃபார்ம் சைன் வருதா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்தோடனே முதல்ல இந்த ரைட் சைட் டாப்பில் பாருங்கள், இங்கே ஏதாவது மெயில் லாகின் இருக்கான்னு பாருங்கள். நான் சிப்காட்ஸை வந்து எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், லாகின் பண்ணிக்கிறேன். ஒரு மெயில் ஐடியை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது இந்த blank ஃபார்மை எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன தேவை தெரியுமா, ஒருத்தரோட பேர், செக்ஸ், அதாவது மேல் ஆர் ஃபீமேலாக, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து அட்ரஸ்ஸு, அவங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறாங்க, டைப் ரைட்டிங்கா, சிஓஏவா, அப்புறம் வந்து அதர் கம்ப்யூட்டர் கோர்ஸா, இந்த 3ல் எதை ஜாயின் பண்ண விரும்புகிறாங்க. இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணணும், இப்போ கலெக்ட் பண்ண போகிறேன் ஆன்லைனில். ஸோ இந்த blank ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னு இப்படி ஒரு ஃபார்ம் வந்துடும். இப்போ இந்த அன்டைட்டில் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே என்ன கொடுக்க போகிறேன், மலா டைப் ரைட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார்முக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இது ஹெட்டிங், ஃபார்மோட ஹெட்டிங். சரியா? இப்போ கொஸ்டின் இங்கே கீழே இருக்கிறதா நம்ம ஃபில்அப் பண்ணக்கூடிய ஏரியா. இங்கே என்ன கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் வேணும், நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு, இந்த இடத்துல இங்கே மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட்டோட பேர் எப்படி இருக்கும், ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் ஆன்சர்னு கொடுக்குறேன். என்னாச்சு, நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஷார்ட் ஒரே ஒரு டெக்ஸ்ட் வரும். ஓகேவா? ரைட். இந்த இடத்துல ரிக்கையர்ட் அப்படின்னா என்னன்னா, இது கம்பல்சரியாக மேண்டேட்னு சொல்லுவோம் இல்லையா, இதை கிளிக் பண்ணால் இது மேண்டேட் கொஸ்டின் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு கொஸ்டின் நான் என்ன ப்ரிப்பேர் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ நேம் வாங்கியாச்சு, அப்புறம் வந்து என்ன பண்ணும், செக்ஸ் வாங்கணும். ஸோ இங்கே இந்த கிளிக் பண்ணுறேன், ஆட் கொஸ்டின்ஸ். இப்போ என்ன கொடுக்க போகிறேன், செக்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே இந்த மல்டிபிள் சாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் 1ல் மேல், ஆப்ஷன் 2ல் வந்து ஃபீமேல். அவ்வளோதான். இது வந்து மேண்டேட் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் பாருங்கள், இங்கே ரெட் டாட் வந்துச்சா, அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம், இந்த கிளிக் பண்ணால் அது வந்து மேண்டேட் கொஸ்டின் ஆகிரும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், கொஸ்டின் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கிளிக்கு. ஸோ நேம் வாங்கியாச்சு, செக்ஸ் வாங்கியாச்சு, அப்புறம் அட்ரஸ் வேணும் இல்லையா, அட்ரஸ் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின், இங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கணும், பேராகிராஃப் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா அட்ரஸ்னால் 2-3 லைன் வரும் இல்லையா. ஸோ பேராகிராஃப் கொடுத்துக்க போகிறீங்க. இதுவும் மேண்டேட். ஸோ நேம் வாங்கிட்டோம், செக்ஸ் வாங்கிட்டோம், அட்ரஸ் வாங்கிட்டோம். அடுத்த கொஸ்டின் மொபைல் நம்பர் வாங்க போகிறீங்க. மொபைல் நம்பர் வந்து என்னது, ஷார்ட் ஆன்சர் இல்லையா, மேண்டேட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வாங்குகிறோம். இதுவும் ஷார்ட் ஆன்சர் தான், ஆனால் மேண்டேட் கிடையாது. வேணா என்ட்ரு பண்ணலாம், வேணாட்டி என்ட்ரு பண்ணலாம். அப்போ இதை சூஸ் பண்ண வேண்டாம். புரியுதா? அகெயின் ப்ளஸ் பண்ணுறோம். எல்லாம் நேம், செக்ஸ், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க, கோர்ஸ் டு பி ஜாயின். இது என்ன மல்டிபிள் சாய்ஸ் தான், ஆனால் என்ன பாருங்கள், ஒரு ஃபார்மேட் மாற்றுவோம். இந்த ட்ராப் டவுன் கொடுக்குறேன்னு, ட்ராப் டவுன் கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து டைப் தமிழ் ஜூனியர்
அடுத்தது டைப் தமிழ் சீனியர், டைப் இங்கிலீஷ் ஜூனியர், டைப் இங்கிலீஷ் சீனியர் COA. அதர் கம்ப்யூட்டர் கோர்சஸ். இப்படி ஏதோ சம்திங் பண்ணிக்கிறோம். இடையில ஏதாவது இந்த வேண்டாம்னு இந்த கிளிக் பண்ணால் டெலிட் ஆயிரும். இதுமாரி மேலே ஒரு கொஸ்டின் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்கள, இது முடிச்சுக்கோ. இது வந்து ரிக்வயர்டு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் ஏதாவது கரெக்ஷன் பண்ணி அங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஹெட்டிங் மாற்றிக்கலாம். இந்த கொஸ்டின் வேண்டாம்னு இங்கே என்ன பண்ணிக்கலாம், இதை டெலிட் பண்ணிக்கலாம். புரியுது அப்படின்ட்டு? சரி, ஓகே. இப்போது கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. எல்லாம் வாங்கியிருக்கிறோம். நேம் வாங்கியிருக்கிறோம், செக்ஸ் வாங்கியிருக்கிறோம், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நான் ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் மிடில் ஆட் ஆகிருக்கு, எனக்கு கொடுக்க போகிறப்போ டெலிட் கொடுத்தா என்ன ஆகும், இந்த கொஸ்டின் இங்கேருந்து ரிமூவ் ஆகிக்கும். இப்படி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இது என்னெல்லாம் இருக்குது, ஷார்ட் ஆன்சர்னா என்ன, பேராகிராஃப்னா என்ன, மல்டிபிள் சாய்ஸ்னா என்ன, செக் பாக்ஸஸ், ட்ராப் எல்லாம் போட்டு பார்த்துக்கோங்கண்ணே. ஓகேவா? ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃபார்ம் எப்படி அவுட்புட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த இருக்குல்லையா, இந்த மேலே இடத்துல போய் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மலர் டைப் ரைட்டிங், ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் டீடைல்ஸ், என்ன பாருங்கள், நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம், கண்ணன், செக்ஸ் வந்து மேல், அட்ரஸ் வந்து நார்த் ஸ்ட்ரீட் செங்கோட்டை, மொபைல் நம்பர் 9698181888, இமெயில் ஐடி @gmail. பாருங்கள், இமெயில் ஐடி மட்டும் அந்த ரெட் வரல இல்லையா, இது வந்து மேண்டேட் கிடையாது, கோர்ஸ் டு ஜாயின். இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணி என்ன கோர்ஸ்னு சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ண போதும், இப்போ இது வந்து நம்ம ப்ரிவியூவில் இருக்கனா இந்த சப்மிட் ஒர்க் ஆகலை, இல்லாட்டி சப்மிட் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ கிளியர் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து கிளியர் ஆகிடும், இல்லாட்டி சொல்ல டேட்டா போயிடும். ஸோ ப்ரிவ்யூ பார்த்தாச்சு. ஓகேவா? மறுபடியும் இங்கே எங்கே வர, இதுதான் நம்ம க்ரியேஷன். ஸோ இங்கே ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இது என்ன இருக்குது, தீம்ஸ். இப்போ டெக்ஸ்டோட சைஸு, இப்போ ஹெடர் சைஸ் கொடுக்கலாம், கொஸ்டின் சைஸ் கொடுக்கலாம், கலர் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி கலர் கொண்டு வரேன், மாறுதா, க்ரீன், இந்த மாதிரி தீம்ஸ்லாம் மாற்றிக்கலாம். ஓகேவா? சைஸ் வந்து 24 அப்படிங்கிறத 22 மாற்றலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் சைஸ் குறைஞ்சிருக்கும், இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ கலர் மாற்றுறது, ப்ரிவ்யூ பார்க்குறது, அப்புறம் வந்து கொஸ்டின் க்ரியேட் பண்ணுறது, செட்டிங்ஸில் போயிட்டு ரெஸ்பான்ஸ். இப்போ ரெஸ்பான்ஸுங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த இதை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் யாராவது ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், அது இங்கே நான் செக் பண்ணிக்கிறேன் யார் யார் ஃபீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஃபார்ம் க்ரியேஷன் புரிஞ்சில்ல. இப்போது இந்த இடத்துல கலர் மாற்றுறோம், ப்ரிவ்யூ பண்ணுறோம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு போய் என்ன பப்ளிஷ் கொடுக்குறேன், எனி ஒன் வித் லிங்க். இப்போ ரெஸ்பாண்டஸ் வந்து இந்த லிங்கை வச்சு யார் வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இங்கே போய் கிளிக், இந்த லிங்கை பார்க்குறேன், இந்த லிங்க் இருக்குது. இந்த லிங்கை ஷார்ட்டாக வேணும், இவ்வளோ லிங்க் வேணாம், ஷார்ட் கிளிக் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லிங்க் வந்து காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ புரியுதா? பேக்ரவுண்ட் கலர்ஸ் மாற்றுறது, ப்ரிவ்யூ பண்ணுறது, இது அண்டு ரீடு. நீங்கள் எதாவது பண்ணிவிட்டு மறுபடியும் அண்டு பண்ணிக்கலாம், ரீடு பண்ணிக்கலாம். இந்த லிங்க் எடுத்துக்கிறேன். இப்போ பப்ளிஷ் பண்ணியாச்சு. பப்ளிஷ் பண்ணப்போ அந்த லிங்க் எடுப்போம். இப்போது வாட்ஸ்அப்பில் போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ யாராவது நீங்கள் ஆன்சர் பண்ணி காமிச்சிங்கன்னா நான் இந்த ரெஸ்பாண்டஸ் ஒரு டேபை காமிச்சிருவேன். யாராவது ஆன்லைனில் இருந்து
இப்போ பார்த்துட்ருக்கீங்க, அங்கே யாராவது ஆன்சர் பண்ணிங்கன்னா இந்த லிங்கை வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்திருக்கும். இந்த குரூப்பில் போயிட்டு யாராவது என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ நான் ஆன்சர் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கலாம். சாம்பிளுக்கு நான் ஃபில்லப் பண்ணுறேன்னு, நான் ஆன்லைன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அவைலபிளாக இருந்தால் இதை ஆன்சர் பண்ணுங்கண்ணே. செக் பண்ணி பார்ப்போம். எதுனா இந்த ரெஸ்பான்ஸை பார்க்கலாம். இப்போ நான் டைப் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய மொபைலில் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணி என்ன பண்ணிட்டேன், இப்போ சப்மிட் பண்ணிட்டேன் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம். ஓகே, இப்படி யாராவது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பண்ணிங்கன்னா பார்ப்போம். இப்போ இந்த ரெஸ்பான்ஸில் போயிட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நான் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்கா. அப்போ நீங்கள் எங்கேருந்து நீங்கள் டைப் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸை என்ன பண்ண முடியும், பார்த்துக்க முடியும். இதான் வந்து இந்த லிங்கை மட்டும் அனுப்பினா போதும். இந்த லிங்கை மட்டும் அனுப்புனீங்கன்னா எங்கே இருந்து வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். யார் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ரெஸ்பான்ஸில் போய் இங்கே பார்க்குறோம் இல்லையா, இதை லிங்க் டு ஷீட் பதில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் என்னது பாருங்கள். நீங்கள் இப்போ நான் ஒரு டீட்டெயில்ஸ் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து எனக்கு எக்ஸல் ஷீட் மாதிரி எனக்கு வந்துடும். ஸோ எக்ஸல் மாதிரி கூட என்ன பண்ணிக்க முடியும், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, என்னென்ன கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக அப்படி பார்த்துக்க முடியும். யாராவது ஆன்லைனில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது உடனே ஒரு ஃபார்ம் டைப் பண்ணுங்கள். லைவாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கலாம். anyone is there? ஓகே, பரவாயில்ல. ஸோ இதுதான் கூகுள் ஷீட் க்ரியேட் பண்ணக்கூடிய, அதாவது கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஓகேவா?